Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு தேவையான சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். வெறும் கிச்சன் டிப்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம கடைகள்லயும் ஆன்லைன்லயும் அதிக விலை கொடுத்து வாங்குற பொருட்களை நம்ம வீட்லயே ₹1 கூட செலவில்லாம நமக்கு தேவையான மாதிரி ரொம்ப சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். சோ அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த வீடியோல இருக்கு. என்னென்னங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு காலியான பால் கேன் எடுத்துர்க்கேன். இந்த பால் கேனை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் ரெடி பண்ண போறோம். இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்கனைசர் தான். யாருமே இது வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி செய்றோம்ன்றதை நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரியான பாட்டில் மட்டும் தான் எடுக்கணும் இல்ல. உங்க வீட்ல வேற ஏதாவது காலியான பாட்டில் இருந்தாலும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலோட ஒரு பக்கத்துல மட்டும் நம்ம குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுக்க போறோம். நான் இந்த மாதிரி ஒரு டப்பாவோட மூடி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை விட பெரிய சைஸ் வேண்டாம், ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பழைய கத்தி எடுத்து ஸ்டவ்வில் காட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக கட் ஆகிடும். இப்போது எல்லாத்தையுமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதும் கொஞ்சம் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுங்க. ஸோ அப்போ நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போது இந்த சைட் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அடியில் கட் பண்ணிக்கலாம். அடியில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம 3 பக்கம் மட்டும்தான் கட் பண்ணணும். 4வது பக்கம் கட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி கட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் கட் பண்ணியாச்சு. இது 2வது பக்கம். இப்போது 3வது பக்கமும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஒரு மூடி மாதிரி இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், நல்லா க்ளோஸ் ஆகிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம வீட்டில் கவர் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் கடையிலேருந்து பொருட்கள் வாங்குகிற கவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே இங்கேன்னு குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி கவர் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லா கவரையுமே நம்ம ஈஸியாக உள்ளே வச்சிடலாம். கவர் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இது நமக்கு நல்லா க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் தானாகவே ஓப்பன் ஆகாது. இப்போ நமக்கு கவர் தேவைப்படும் போது பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்துடும். இதை நம்ம செவத்தில் மாட்டி வைக்கிறதுக்காக பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஓட்டை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செவத்தில் மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டில் இருக்க கவர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஆர்கனைசர் தான். இது நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கடையிலேருந்து வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் செஞ்சுருக்க ஆர்கனைசரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி மாடல் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பரோட்டா சப்பாத்தி எல்லாம் மீதமாயிடுச்சுன்னா இது அடுத்த நாளைக்கு ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அடுத்த நாள் இதை நம்ம அப்படியே சாப்பிட முடியாது, சூடு பண்ணி தான் சாப்பிடணும். இந்த மாதிரி பரோட்டாவெல்லாம் நம்ம தோசைக்கல்ல போட்டு எவ்வளோ நேரம் சூடு பண்ணாலும் சரி இது ஒரு மாதிரி ஹார்டாகவே தான் இருக்கும். நமக்கு நல்லா சாஃப்டாக வராது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லித்தர மெத்தடில் நீங்கள் இனிமேல் சூடு பண்ணி பாருங்கள். பரோட்டாவாக இருந்தாலும் சரி சப்பாத்தியாக இருந்தாலும் சரி நம்ம இப்போ தான் சுட்ட மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த பரோட்டாவை இட்லி பாத்திரத்தில் தான் சூடு பண்ண போகிறேன். ஸோ அடியில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டு வச்சிடலாம். ஸோ இந்த இட்லி தட்டு மேலே நம்மளோட பரோட்டாவை ஒன்றா இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா மூடிட்டு அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை சூடு பண்ணிக்கலாம். இப்போது 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நான் எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் பரோட்டா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் சுட்டு எடுத்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி பால் எல்லாம் மீதமாயிடுச்சுன்னா நம்ம இதை நைட்டு சூடு பண்ணி வைப்போம். ஸோ மறுநாள் காலையில் இந்த பாலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சி வச்சு ரொம்ப நேரம் ஆயிருக்கும். ஆனால் இது நம்ம மறுபடியும் சூடு பண்ணி வச்சாலும் நமக்கு காலையில் வரைக்கும் இருக்காது, அதுக்குள்ளே கெட்டு போயிடும். அப்படிங்கிற நிலமையில் இந்த பாலை ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கிட்ட இருக்க பால் எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா பால் இந்த மாதிரி நல்ல ஒரு ஐஸ் க்யூபாக செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஆப்பிளும் வாழைப்பழமும் கட் பண்ணி போட்டிருக்கேன்.
இதோட நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வந்து கொஞ்சமாக சுகரும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஒரு சூப்பரான க்ரீமியான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் மீதமாக இருக்க பாலை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் சப்பாத்தியெல்லாம் தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் மாவு போட்டு வச்சுருப்போம். இந்த மாவில் நம்ம கொஞ்சமாக தொட்டுட்டு சப்பாத்தி தேய்ச்சோன்னா நமக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக பரத்த வருன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் தொட்டு தொட்டு தேய்க்கிறதுனால நமக்கு மாவு வந்து அதிகமாக கீழே சிந்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு தடவையும் கைவிட்டு எடுக்கிறதுனால இந்த டப்பாவில் இருக்க மாவும் நமக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா உப்பு வாங்கின டப்பா. உப்பு காலி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டப்பாக்குள்ளே நம்ம வந்து மாவு கொட்டி வச்சுக்கலாம். கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை உள்ளே கொட்டிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாவும் கீழே சிந்தாது. நம்ம டப்பாக்குள்ளே இருக்க மாவும் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போகாது. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சாதாரண டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவோட மூடியில் உங்களுக்கு தேவையான சைஸில் ஓட்டை போட்டுட்டு இந்த டப்பாக்குள்ளே மாவு கொட்டி வச்சு நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இஞ்சிக்கு தோல் சீவும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணுவீங்க. கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இஞ்சியோட தோலை சீவும் போது கூடவே இஞ்சியும் சேர்ந்து வந்துடும். நீங்கள் வந்து கரெக்டாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதனால நமக்கு அதிகமான இஞ்சி வேஸ்ட் ஆகும். 1-2 இஞ்சி தோல் சீவுனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதுவே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செய்யும்போது உங்களுக்கு நிறைய இஞ்சி வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இஞ்சி தோல் சீவுறதுக்கு இனிமேல் கத்தி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் எடுத்துக்கோங்க. பட்டர் நைஃப் வந்து கத்தி அளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது. ஸோ இதை வச்சு இஞ்சியோட தோடை நம்ம இந்த மாதிரி லைட்டாக சுரண்டி விட்டாலே போதும், நமக்கு தனியாக வந்துடும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனை வச்சும் நம்ம இஞ்சியோட தோலை ஈஸியாக சீவிடலாம். நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு இஞ்சியும் வேஸ்ட் ஆகாது, நம்ம வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் மீன், சிக்கன், மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் நம்ம வந்து சிங்கில் வச்சு கழுவுவோம். ஸோ கழுவி முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிங்க்லேருந்து ஒரு மாதிரி கவுச்சி வாடை வரும். இந்த சிங்கை நம்ம எவ்வளோ தான் கழுவினாலும் சரி இதிலேருந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி சிங்க் ஃபுல்லாக நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ இந்த சிங்கை நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கோதுமை மாவு தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. சில சமயங்களில் கோதுமை மாவில் வண்டு வந்திருக்கும். கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வண்டு வந்ததெல்லாம் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், தூக்கி தான் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தூக்கி போடுற கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த சிங்க்லேருந்து இனி கவுச்சி வாடை வரவே வராது. நான்வெஜ் எல்லாம் அதிகமாக செய்கிறவங்களுக்கு இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்னா இது வந்து அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துரும். நல்லா பழுத்துருச்சுன்னா இதோட தோல் வந்து ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் இருக்கிற வாழைப்பழத்தெல்லாம் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நம்ம வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக பழுக்காமல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயிலை வாழைப்பழத்தோட காம்பில் நம்ம நல்லா சுற்றி வச்சிடலாம். வாழைப்பழத்தோட காம்பில் காற்று படாமல் இருந்தாலே போதும், வாழைப்பழம் வந்து நமக்கு சீக்கிரமாக பழுக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாயிலை நல்லா சுற்றி வச்சுருங்க. உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைனா பெரிய சைஸ் செல்லோ டேப் இருந்ததுன்னா அதை கூட இந்த காம்பு பகுதியில் நீங்கள் வந்து சுற்றி விட்டுறலாம். நம்ம வாழைப்பழம் வந்து சீக்கிரமாக பழுக்காது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி காஞ்ச மிளகாலாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில ரெசிபீஸ்க்கு மசாலா அரைக்கும் போது இந்த காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லி பொடியிலையும் கூட நம்ம இந்த காஞ்ச மிளகாயை வறுத்துட்டு தான் சேர்ப்போம். இந்த காஞ்ச மிளகாயை நம்ம வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக நெடி வரும். இந்த நெடியால் நமக்கு கண்ணில் மூக்கில் இருந்து ஒரு மாதிரி தண்ணி வரும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதால் கஷ்டம்தான்.
ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வறுக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. தூள் உப்பு இல்லை கல் உப்பு எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா இதிலிருந்து அதிகமாக நமக்கு நெடி வராது. எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து நின்று வறுக்கலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மிளகாய் மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. இதில் இருக்க உப்பை வந்து நீங்கள் அடுத்து சமைக்கும் போது வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.